சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மத அடிப்படைவாதம் தலைதூக்கி கொண்டிருக்கிறதா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைதள கருத்துக்களை பார்த்துவிட்டு அந்த அடிப்படையிலிருந்து நாம் வாதத்தை தொடரலாம். இன்றிலிருந்து சமூக வலைதள கருத்துக்களை எடுப்பதாக நாம் நேர்களுக்கு சொல்லியிருந்தோம். இன்றைய சமூக வலைதள கருத்துக்கள் ஃபேஸ்புக் முகநூல் கருத்துக்களை பார்க்கலாம். பஷீர், பிரவீன் தொகாடியா, வேல்கம்பின் 3 முனைகள் இஸ்லாம், கிறிஸ்தவம், பொதுவுடைமை மற்றும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களை அழிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய பதிவு திருச்சியில் அவர் அவ்வாறு பேசியிருந்தார். அதிலிருந்தே தொடங்கிவிட்டதுன்னு குறிப்பிட்டிருந்தார். கதிர் ராமதாஸ் பிரியன், தமிழக மக்கள் எப்போதும் அமைதியை விரும்புகின்றவர்கள். மத உணர்வு இங்கு உண்டு, ஆனால் மத வெறியை யாராலும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது கதிர் ராமதாஸ் பிரியனுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த கருத்து வேகமாக பார்க்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தமிழகத்தில் மத ரீதியாக முன்னோர்கள் வாழவில்லை. மருதம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என 5 பகுதியில் வாழ்ந்த மக்களை மதம், சாதி ஏன் பிரித்தது? ஆரியமும் அரசியலும் தான் இதை பிரித்தது அப்படிங்கிறது கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த கருத்து ராம்கி மிக்கி, சந்திரசேகரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் கொல்லப்பட்டார். அது நியாயம்தான் என்று அந்த கட்சியின் இடுக்கி மாவட்ட செயலாளர் பேசினார். இது அடிப்படைவாதம் அல்லவா அப்படின்னு இருக்கிறாரு. உங்கள் பேரை சொல்லி அந்த கேள்வி வச்சிருந்தாரு. அருணனிடம் கேளுங்கன்னு. அடுத்த கேள்வி செய்கு, பாத யாத்திரையாக லட்சக்கணக்கான மக்கள் செல்லும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பழனிக்கு குறிப்பிட்டிருந்தார். அவர் பழனிக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்கின்ற பொழுது பிரச்சனை இல்லை. பால்குடம் எடுக்கின்ற பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மட்டும் பிரச்சனையாக்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை விவாதிக்க வேண்டுங்கிறாரு செய்கு. மற்ற சிவசங்கர், கல்புர்கி பற்றி பேசும் ஊடகங்கள் சுவாமி லட்சுமானந்தா கொலையில் 7 கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று தீர்ப்பளித்துள்ளதே நீதிமன்றம். அதை குறித்து பேசுவதில்லையே, காரணம் என்ன அப்படின்னு ஊடகத்திற்கு ஒரு கேள்வி வச்சிருந்தார் சிவசங்கர். அடுத்த கருத்து சுல்தான் அப்துல் காதர், ஒற்றுமையை விரும்பும் இந்து மத சகோதரர்கள் இருக்கும் வரை இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வெற்றி பெறாது. தமிழகத்தில் கடைசி வரை நாங்கள் உறவுகளாகவே வாழ்வோம். அடுத்த கருத்து சுமேஷ்குமார், நாங்களும் இந்துதான், ஆனால் நாங்கள் பாபர் மசூதியை அடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டித்தாங்கன்னு கேட்கல. முக்கியமாக நாங்கள் இருப்பது தமிழ்நாடு, இது இந்து நாடு அல்ல அப்படிங்கிறார் சுமேஷ்குமார். அடுத்த கருத்து வினோத் சொக்கலிங்கம், எங்கள் மதம் பெரியது, எங்கள் கடவுள் பெரியவர் என்று வீடு வீடாக சென்று மற்றவர்களை வற்புறுத்தும் செயல் தொடர்ந்தால் மத அடிப்படைவாதம் அதிகம் நடைபெற வாய்ப்புள்ளது. அது மாதிரி மதம் மாற்றுவது கூட ஒரு விதமான மத அடிப்படைவாதம் தான் அப்படிங்கிறார் வினோத் சொக்கலிங்கம். அடுத்த கருத்து யூசுப் ரியாஸ், நிறைவு கருத்து, பெருமாள் முருகன் புத்தகத்துக்கு எதிராக எழுந்த அநாகரிகமான எதிர்ப்புகள் எளிதில் மறந்துவிடக்கூடியன அல்ல. எதிர்கருத்தை நாகரிகமாக எதிர்ப்பதே ஆகச்சிறந்த வழி அப்படின்னு அவர் முடிச்சிருக்கிறார். நன்றி. சமூக வலைதள கருத்துக்களுக்கு திரு நித்யானந்தம் நேரடியாக கேள்வி கொண்டார். திருச்சியில் பிரவீன் தொகாடியா பேசுகின்ற பொழுது சூலாயுதத்தின் 3 முனைகள், ஒன்று கிறிஸ்தவர்களை, ஒன்று இஸ்லாமியர்களை, இன்னொன்று கடவுள் மறுப்பாளர்களை கொலை செய்வதற்கு என்று பேசினார். அன்றிலிருந்தே தொடங்கிவிட்டது. அது அவர் பேசி சென்ற சில நாட்களிலேயே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட தொடங்கினார்கள் என்று பஷீர் ஜெய்ஜே ஒரு கருத்தை அதில் பதிவு செய்திருந்தார். தலைவர் பிரவீன் தொகாடியா அதை பேசியிருக்கிறார். அவர் பிறப்பதற்கு முன்பாக திரிசூலம் இருக்கிறது, ஆண்டவன் கையில் இருக்கிறது. அதற்காக அது ஏற்படுத்தப்பட்டது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கற்பனைகளை அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் வெளியேற்றுவதற்காகவும் அவர் வெளியேற்றுவதற்காகவும் முறை அல்ல. விஸ்வ இந்து பரிஷத் ஏன் தடை செய்யப்படல? தடை செய்யப்படவில்லை என்றால் விஸ்வ இந்து பரிஷத் என்றைக்கு ஆரம்பித்தது? எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. நேத்து கூட ஆரம்பிக்கலாம். நான் என்ன கேட்கிறேங்க, 65 ஆண்டுகளா இந்த கேள்வி கேட்காமல் மோடி பிரதமரான பிறகு இந்த கேள்வி கேட்பது உள்நோக்கம் என்ன? 65 ஆண்டுகளா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 65 ஆண்டுகளா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஊடகத்துல. தொடர்ந்து கேட்கிறேன். இல்ல மோடி பிரதமர் ஆனவுடன் கேட்கப்படவில்லை. காங்கிரசிடமும் கேட்கப்பட்டது. இன்றைக்கு பிரதமர் மோடி என்பதால் பிரதமர்கிட்ட கேட்கப்படல. இது ஒரு பொதுவாகவே கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன். தடை செய்யப்பட்டது யாரும் காட்ட. இது அடிப்படையில் ஒரு கேள்வி. பிரவீன் தொகாடியாவுடைய கருத்து தவறு அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா எடுத்துக்கிறீங்க. இது போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? அந்த கருத்திற்கான காரணம் அவரை கேட்டால் சொல்லுவார். ஏன் அப்படி? என்ன காரணமா இருக்கட்டும், என்ன காரணமா இருக்கட்டும். இப்ப நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். ஷானவாஸ் மீது எனக்கு கோவம்னா ஷானவாஸின் மீதான வெறுப்பை உமிழ்வதே தவறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஷானவாஸ் இஸ்லாமியர் என்பதால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் மீதான வெறுப்பை உமிழ்வது நியாயமான கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். சொன்னதே அப்படித்தான். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. புரியுதா? இன்னொரு விஷயம், இந்த விவாதத்தில் வந்ததுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையில் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா லிங்காயத்து சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த சமுதாயத்தை இந்த கொலை செய்யப்பட்ட நபர் தவறாக பேசியிருக்கார். இறைவனை தவறாக பேசி சிறுநீர் கழித்தால் அவனை நான் பாராட்டுவேன் என்று சொல்லியிருக்கார் கடவுள் மறுப்பு கொள்கையில. இதை நான் பதிவிட விரும்புகிறேன். அப்படி இருந்து லிங்காயத்துகளை எதிர்த்து ஊர்வலமிட்டார்கள். அந்த லிங்காயத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா இந்த கொலையை யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். யாரும் கண்டிக்கவில்லை என்று சொல்கிறீர்களே, எப்பொழுது மரண தண்டனையே கூடாது என்று உலகம் குரல் எழுப்புகின்ற காலத்திலே தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இதைவிட கடுமையாக யாராவது கண்டிக்க முடியுமா? எடியூரப்பா கண்டித்திருக்கிறார்.
அதுதான் அவர் சொல்றாரு ஒரு பக்கம் அவர் கடந்த சுத்த சொன்னார், அதை நீங்க மறுப்பதற்காக அந்த கேள்வி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஒற்றை தலைமை கட்டளை தலைமை இருக்கிறது RSS, ஏராளமான அவர் கேள்விக்கு நீங்க மறுத்துங்க, அதுக்காக சொல்றேன். ஏராளமான பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு அமைப்பு ஐயா வர உங்ககிட்ட வர ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு கண்டிக்கிறதா? அடிப்படைவாதம் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. எது அடிப்படைவாதம் என்பது நாம் தெரிந்தால்தான் விவாதத்துக்கு பொருள் இருக்கும். அடிப்படைவாதம் என்பது ஒரே கடவுள் ஒரே நூல் என்று அடிப்படையிலே வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அடிப்படைவாதிகள். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சனாதன தர்ம இந்து சமுதாயம் எதையும் ஏற்றுக்கொள்ளலாம். கல், மரம், செடி, கொடி, பாம்பு, மயில் எதை வேண்டுமானாலும் என்று கூட சொல்லலாம். அப்படின்னா கல்புரிய கொலையை செஞ்சிருக்கோம் நம்ம. அவங்க கொலை யார் செஞ்சாங்க? ராம்சேனா அமைப்பு தானே. இன்றைக்கும் அரசாங்கம் க்ளூலெஸ். இன்றைக்கு இந்து படிங்க, க்ளூலெஸ் என்று அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர் ஒருவர் முக்கிய நிர்வாகி கொஞ்சம் இருங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. எந்த விவாதத்திலேயும் அருணன் அவர்கள் அப்படியே ஹிட் அண்ட் ரன் அடித்து விட்டு ஓடி விடுகிறார். விடுவதும் இல்லை. இதை முழுமையாக இவர் எங்களுடைய கூட்டணி கட்சி சொல்லுகிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னால், ஏற்கனவே ஷானவாஸ் அதை மறுத்துவிட்டார். இதில் உள்நோக்கம் என்ன இருக்க வேண்டும் என்று ஆராய வேண்டும் என்று அவரை நான் ஒப்புக்கொள்கிறேன். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக இப்பொழுது சொல்கிறார். சொன்னால் சொல்லும்போது இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் கடைசி 2 வரிகளை அவர் மீண்டும் படித்து பார்க்கட்டும். எல்லா வரைக்கும் இந்த பதில் இருக்கிறது. எல்லா வரைக்கும் இதில் பதில் இருக்கிறது. இங்க பாருங்க, இந்த வரைக்கும் பத்தி பேசாம எல்லா வரைக்கும் content issuing statements. Now they have become fearsome, Samna said, and urged the Hindu radicals to vent their spleen on Hafiz Saeed in Pakistan and Owaisi brothers in the state. Owaisi சகோதரர்கள் மீது உங்களுடைய கோபத்தை பாய்ச்சுங்கள், அவர்கள் மீது உங்களுடைய கொலைவெறி தாக்குதலை நடத்துங்கள் என்று பொருள் கொள்ளலாமா? அதை ஏற்றுக்கொள்கிறாரா? ஏங்க நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கடைசி 2 வரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் முழுசா ஏத்துக்கிட்டேன்னா சொல்லிட்டு அர்த்தம் இல்ல. இந்த வரிக்கு என்ன அர்த்தம்? தோழமை கட்சி என்ன சொல்லுதுன்னா, இந்துத்துவ பெயரில் தான் இந்த 3 படுகொலைகள் நடந்திருக்கின்றன என சொல்லி இருப்பது சிவசேனை. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர்கள் சொல்லுவதற்கு உரிய காரணம் அவர்கள் இயக்கத்துடைய பலவீனமாக இருக்கலாம் என்று முதலிலே தெரிவித்து இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்கே கடவுள் மறுப்பாளர்களுக்கும் கூட இங்கே இடம் உண்டு. நீங்க இல்ல உண்மை. ஆனா பெரும்பாலும் உண்மை, அதான் உண்மை. கிறிஸ்தவ சமுதாயத்தை விட இஸ்லாமிய சமுதாயத்தை விட பெரும்பாலும் கடவுள் மறுப்பாளர்கள் இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன அந்த பெரிய ஸ்பேஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்க. அவர்கள் செய்திருக்க முடியாது. இல்ல நான் சொல்லிடுறேன். ஆனா இல்ல அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் மீது தானே நீங்க ஒன்றும் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ராமர் எந்த கல்லூரியில் பொறியியல் படித்தார் என்று கேட்டவுடன் அவர் தலையை கொய்து வர வேண்டும், அவர் நாக்கை அறுத்து வர வேண்டும் என்று ஒரு சாமியார் சொல்றாரு. அது பகிரங்கமா சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு நான் வந்து யாரோ சாதாரண ரோட்ல போற ஒருத்தர் சொல்ல உணர்ச்சி சாப்பிட்டு பேசுறான்னு சொல்லி ஒரு வேதங்களையும் நீங்க சொன்ன நூல்களையும் இந்த நீங்க சொன்ன எல்லா சனாதன தர்மங்களையும் கற்றறிந்தவரே சொல்றாருன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு எந்த இந்து ஏற்றுக்கொண்டால் அதை சொல்லுங்க.